ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டோங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிறவங்களும் ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் ஸ்டாண்டர்டாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா நிறைய பேர் லாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் இதில் தான் அந்த ஸ்டாப் லாஸும் டார்கெட் கரெக்டாக மேனேஜ் பண்ணாததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது. ஸோ அது ரெண்டு விஷயம் கவனமாக பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் இப்போது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் இன்னும் மேலே போகுமா, நிறைய பேர் கரெக்ஷன் வரும் அப்படின்றாங்க, கீழே போகுன்றாங்க, மேலே போகுன்றாங்க, நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பங்குச்சந்தை உயருமா, அவ்வளோதான் சிம்பிளான கேள்வின்னா பங்குச்சந்தை உயருமா, மேலே போகுமா. இது நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2001 2000 அந்த டைமில் ஆக்சுவலாக நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரல. அந்த டைமில் எதுவும் தெரியாது, எனக்கு பற்றி எதுவும் தெரியாது. டிவியில் நியூஸ் பண்ணிட்டு கேட்டுட்ருப்பேன். பங்குச்சந்தையில் நிஃப்டி 1500 பாயிண்ட் முடிந்தது, சரிந்தது அப்படின்னு சொல்லி நியூஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. 1700 1800 அந்த டைம்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்படியாக எனக்கு 2000 தொட்டுச்சு, 2400 தொட்டுச்சு. அதாவது புதிய உச்சத்தை தொடர்ந்து டச் பண்ணிட்டு போயிட்டே இருந்தது. அப்போ அந்த டைமில் என்ன சொல்கிறது, நிஃப்டி மேலே போகுமாங்க, நிறைய இது தானே, அது என்ன சொல்கிறது, ரூமர் தான் இல்லைங்களா, ஏதாவது என்ன எது போகும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தோராயமாக சொல்லிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டைமில் தங்கம் விலை 350 ரூபா கிராம் இருந்தது. எப்போது அந்த 2000 2001 அந்த டைமில் தங்கம் விலை 325, ஐ திங்க் சரியான ஞாபகம் 325 350 நினைக்கிறேன் கிராம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு அதனுடைய விலை 10 மடங்கு அதிகரிச்சு 3500 கிராம், 3500 4000 கூட டச் பண்ணிச்சு நினைக்கிறேன். ஓகே, ஏன் அந்த விஷயம் சொல்ல வரேன்னா, ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றது எப்போவுமே ஏறுமுகம் தான், அதை மாற்றுறதுக்கு இடமே கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டாக்ஸ், ஒரு ஸ்டாக்ஸ் ஏறும், ஒரு ஸ்டாக்ஸ் இறங்கும், ஆவரேஜ் போகுமே தவிர இதை புது ஸ்டாக்ஸுங்க புது ஐபிஓங்களாம் நீங்கள் லான்ச் ஆகிட்டு பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ 10 ஐபிஓ வருதுன்னா 10 ஐபிஓ மேலே போகிறதில்ல, அது 2 இல்லை 3 தான் மேலே போகுது, மிச்சம் 7 ஐபிஓ கீழே தான் வருது. ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்ஸை நம்ம நிஃப்டி 50 இருக்கிற ஸ்டாக்ஸ் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபுல்லாக நிஃப்டி நம்ம கணிக்க முடியும். சார் நிஃப்டி மேலே போகுதுன்னு சொல்லிட்டீங்க, இப்போ எல்லாம் பேங்க் நிஃப்டி எல்லாம் மேலே போகுதுன்னு சொல்லிட்டீங்க, அப்போ நம்ம நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் பேர் சொல்லிவிட்டு இந்த ஸ்டாக்ஸ் வாங்க மேலே போகுமா, நிஃப்டி மேலே போகல இது மேலே போகும் இல்லையா அப்படின்னு சொல்லலாம். அப்படி பண்ணாதீங்க. எப்பவுமே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, ஸ்டாக்ஸை டிவைட் பண்ணுங்கள். அதாவது ஒரே ஸ்டாக்ஸ் மேலே ஃபோக்கஸ் கொடுக்காதீங்க, ஸ்டாக்ஸை டிவைட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஸ்டாக்ஸ் மேலே போகலனா கூட இன்னொரு ஸ்டாக்ஸ் நம்ம காப்பாற்றணும். ஓகேங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிலையன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு என்ன, எஸ்பிஐ வாங்க, பேங்கிங் செக்டரில் ஒன்று, மெட்டல் செக்டர் என்ன, இப்போ டாடா ஸ்டீல் வேறு என்ன, உங்களுக்கு ஜேஎஸ்டபிள்யூ, உங்களுக்கு எந்த ஸ்டாக்ஸு, ஸ்டீல் செக்டர் ஒன்று, அது மாதிரி டிவைட் பண்ணி 10 ஸ்டாக்ஸை டிவைட் பண்ணி நீங்கள் பண்ணால் தான் நிஃப்டி கூட நீங்கள் போக முடியும். இல்லை நான் ஒரே ஸ்டாக்ஸில் நான் ரிலையன்ஸில் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒருவேளை அது ஷேர் மார்க்கெட் இல்லை, எது வேணாலும் நடக்கலாம். அது இந்த மார்க்கெட் நிஃப்டி எல்லாம் மேலே போகும். இப்போ நிஃப்டி 20,000 டச் பண்ணிவிடும், நிஃப்டி 20,000, அதில் டவுட் கிடையாது. ஆனால் எப்போ டச் பண்ணணும், எதுவும் டச் பண்ணணும் தெரியாது. இது மந்த்லி சார்ட், இது எப்போ டச் பண்ணணும், எது எங்கே டச் பண்ணணும் தெரியாது. ஆனால் 20,000 டச் பண்ணுறதுக்கு அந்த வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது, அதில் எதுவும் டவுட் கிடையாது. ஆனால் நீங்கள் வாங்கின இப்போ ரிலையன்ஸ் கிட்டத்தட்ட இப்போ 2,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா 2,000 ரூபாய் அது குறையும் வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 1500 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ நிஃப்டி 20,000 டச் பண்ண சொல்லும், இது 1500 டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவும் கூடவே போகணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயம் இல்லை. ஏன்னா மேபி அந்த இடத்துல HDFC பேங்க் ஃபில் பண்ணிடலாம். இப்போ HDFC பேங்க் இருக்க ரேட் அப்போ அந்த 20,000 மேபி இது கொண்டு போகலாம். இல்லை ரிலையன்ஸும் 2,500 3,000 ரிலையன்ஸும் போகலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ HDFC பேங்க் கீழே வரலாம். ஸோ நீங்கள் என்ன கவனமாக இருக்கணும்னா, டிவைட் பண்ணுங்கள், உங்களுடைய கேபிட்டலில் டிவைட் பண்ணி அதில் எல்லாத்துலையும் டிவைட் பண்ணி வச்சா தான் நிஃப்டி கூட நீங்கள் ட்ராவல் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம நிஃப்டி மேலே போகுது அப்படின்றதுக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இது உங்களுடைய பர்சனல் அட்வைசர் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இதை ஜென்ரலாக நிஃப்டி பேங்க் நிஃப்டி மேலே போகுமா இல்லையா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 2005 2007 ஒரு ஏறுமுகம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2008 2009 பார்த்திங்கன்னா மார்க்கெட் சரிந்தது. அதாவது எவ்வளோ சரிந்தது பார்த்திங்கன்னா 6,500 6,200 ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக ஃபால் ஆச்சு. ஓகேங்களா? எவ்வளோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 6,000 2,000 முக்கால்வாசி சரிஞ்சது.
ஓகே, இதை வந்து நம்ம சரிஞ்சதுன்னு சொல்லலாம். மிச்சதெல்லாம் வந்து கரெக்ஷன் சொல்லுவாங்க. இதை வந்து மார்க்கெட் வந்து சரிஞ்சது. சரி, சரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம அப்படியே கண்டினியூ ஒன்று ஆகிடும். கீழே போலே அது நம்ம அதனுடைய எங்கேருந்து நம்ம பிரேக் அவுட் கொடுத்துச்சோம், அதாவது நம்ம 2000 லெவல் எங்கேருந்து நம்ம பிக்கப் ஆச்சோம், ஸோ அந்த லெவலுக்கு வந்து திரும்ப ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி வேணால் நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து 6000க்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. எப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிஃப்டி வந்து 6000 அந்த ரேஞ்ச் 6200 ரேஞ்சில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன். பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப வந்து எது ஒன்று சரிஞ்சது பேங்க் அது நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா சேம் அந்த பிளேஸ் தான் சரி தொடங்கியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பிரேக் அவுட் கொடுத்து இது வந்து திரும்ப ஒரு வாய்ப்பு. அந்த டைமில் எங்கேருந்து நீங்கள் பிரேக் அவுட் கொடுத்தீங்களோ அது ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா? சிம்பிள், அவ்வளோதான். பெரிய இதுவெல்லாம் கிடையாது. எப்போனா இந்த கொரோனா இஷ்யூ வந்தது இல்லைங்களா? ஸோ அது ஏதோ காரணத்தினால மார்க்கெட் சரியுது. அந்த சரிவை வந்து நிறைய முதலீட்டாளர்கள் வந்து பயன்படுத்திக்குவாங்க. அதை இப்போது சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் வந்து பயந்துருவாங்க, பேனிக்கில் வந்துடுவாங்க. பெரிய பெரிய முதலீட்டர்கள் வந்து அந்த வாய்ப்பாக பயன்படுத்திக்குவாங்க. ஆஹா, நல்ல ரேட் கிடைக்குது. இப்போது 12,000 13,000 ஓடி இருந்தது, திடீர்னு ஒரு 8,000 7,000 கிடைக்குதுன்னா யார் வாங்க மாட்டாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இது நிஃப்டி பொறுத்த வரலாம். சரி, இப்போ நிஃப்டி இந்த லெவல் எங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 12,000 வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ரைட், ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துலேருந்து 12,000 பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. சரி, இது ஒருவேளை மார்க்கெட் இங்கேருந்து சரிஞ்சா எது வரலும் சரியும் நீங்களே கணக்கு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 14,000 வரலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ சரிந்தால், நான் சொல்லுறதுன்னா சரிந்தால். இப்போதைக்கு சரியறதுக்கான வாய்ப்புகள் என்னோடய வியூவில் ரொம்ப கம்மி. ஏன்னா மார்க்கெட் 20,000 ரவுண்ட் நம்பர் டச் பண்ணுறதுக்கு கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் மேலே அப்மூவ்க்கான வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ஒரு வேளை சரிந்தால் நியூ ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு 14,000 அந்த ரேஞ்சில் நிறைய பேர் காத்துட்ருக்காங்க பையிங் பண்ணுறதுக்காக நிஃப்டி 50 பொறுத்த வரலாம். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி சேம் சினாரியோ தான், அதே மாதிரி தான் சொல்கிறது. எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் நடந்ததோ திரும்ப அந்த இடத்துல மறு வாய்ப்பு கொடுக்கப்படும். மறு வாய்ப்பு கொடுத்தா சரிவு, அந்த சரிவில் வந்து ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எங்கெங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம 2009 2006 அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா 10,000 தாண்டி கொஞ்சம் மூவ் பண்ணிச்சு, திரும்ப அந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 13,000 ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது, திரும்ப வந்து அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது. அதுக்கப்புறம் எங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தது 20,000 அந்த ரேஞ்சில் வந்து பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப வந்து சப்போர்ட் எடுத்து. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல 32,000 அதனோட ஹையை வந்து கட் பண்ணிவிட்டு மேலே வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. இது கூடிய சீக்கிரத்தில் 50,000 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். 50,000 டச் பண்ணுறதுக்கான ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்புகள். ஓகேங்களா? ஓகே, இப்போ கேட்கலாம் சார், இப்போ அப்படியே டேரெக்டாக போகுமா தொட்டுவிட்டு போகுமா அப்படின்னு. எப்படி இது வந்து நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த இடத்துல தொட்டுட்டு தான் போகணும் இல்லை. ஓகே, இது அப்படி கண்டினியூ ஆகும். இங்கேருந்து ஆகிறதுக்கு வாய்ப்புக்கு ஒருவேளை தொட்டாக்கா அது சான்ஸ், அது வந்து என்ன ஃப்ரெஷ் பையர்ஸ்க்கான ஒரு வாய்ப்புகள். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னா திரும்ப 32,000 அந்த ரேஞ்ச் வந்தோன்னா தாராளமாக நீங்கள் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம். ஓகேங்களா? ஷேர் மார்க்கெட் ஒன்றும் அப்படியே சரிஞ்சு பூரா 0 ஒன்று ஆகிறது போக கிடையாது. அது சான்ஸே கிடையாது, விடுங்க. அது ஃப்யூச்சரில் கூட சரி. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அதை வந்து பிக்கப் பண்ணிவிடுவாங்க. இப்போது லாஸ்ட் இந்த 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா டிமெட் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓப்பன் ஆகிருக்கு பாருங்கள். நியூ ஜென்ரேஷன் வந்து அதிகமாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து கவனம் செலுத்துகிறாங்க. இது வந்து இன்னமும் FIDSலாம் வந்து மிஞ்சிடுவாங்க. விடுங்க, நம்ம ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது எங்கேயோ கொண்டு போவாங்க. கிட்டத்தட்ட வந்து 50, 60,000, 70,000 கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஃப்யூச்சரில் பிரகாசமாக இருக்குது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை வியூ சேல் வியூ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்களும் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். Aliceblue, ஸ்டாக்ஸ், FYERS, ஏஞ்சல் புரோக்கிங்னு. இது இன்ட்ரடே ட்ரேடிங்காக லைவில், அதாவது மார்க்கெட் ரன்னிங் டைமில் என்னுடைய பை சேல் வியூவை உங்களுக்கு ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். நோ நீட் டு பே எவ்ரி ₹1 கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். அந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு காசு கிடையாது, அதுவும் உங்களுக்கு ஃப்ரீ தான். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.